எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 649 சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு மட்டும் தான் நம்ம கணக்கில் பாஸ் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம ஏ போர்டுக்கு 6 கொடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த ஏ போர்டு மட்டும்தான் பாஸ். ஆனால் ஆல் போர்டு மிஸ் ஆச்சு நண்பா. நம்ம ஆல் போர்டுக்கு 7 கொடுத்துட்டேன் சரிங்களா. 7 கொடுத்துட்டேன், 7ஆம் நம்பர் வரல நண்பா. இது வந்து சரியான மிஸ்டேக் தான். அதே மாதிரி 8 கொடுத்தோம்ல, நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 687 திருடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம 687ன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா. நம்மளுக்கு இப்படி தான் வந்துனுக்கணும். நம்மளுக்கு சி போர்டு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு சரிங்களா. ஆனால் ஆல் போர்டும் அதனால தான் 7 கொடுத்துருந்தேன். ஆனால் 7 வரல. அந்த 86 பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது சரிங்களா. ஆனால் அது வெளியே வரதுன்னா நம்மளுக்கு ஒரு ஏசிபிசினாச்சும் வினிங் வந்து நிற்கும் சரிங்களா. மிஸ் பண்ணியாச்சு, அது உள்ளே போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி நமக்கு ஏ போர்டுக்கு மட்டும்தான் பாஸ் 6, வேறு எந்த ஒரு வினிங் வரல சரிங்களா. சரி விடுங்க, பரவாயில்ல. நாளைக்கு நம்பர் நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ண நம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதிரி வீடியோ வந்துடுச்சு பார்த்துட்டு அப்போ உங்களோட மைண்டு இருக்குங்களே. ஏன்னா அது சேர்க்க நம்ம வீடியோ போட்டுட்டுனா உங்களோட மைண்டில் ஏதாச்சும் நம்பர் இருக்கா பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணுவீங்களே, அதனால தான் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சொல்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான், அதிகமாக யாரும் கேம் ப்ளே பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் கம்மியான அமௌண்ட்லேயே ப்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக வின்னிங்கெல்லாம் வரும் சரிங்களா. நம்ம ரொம்ப ஏசிபிசியில் வின்னிங் கொடுத்துருந்தா இருக்கும் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க, நம்ம மேக்ஸ்க்குள்ளே போயிடலாமா நண்பா. நம்ம எப்பவுமே நண்பா மேக்ஸ் மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா மேக்ஸ் நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நண்பா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரிங்களா. நான் எங்கே நண்பா பார்த்தா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஒய் போர்டு, அடுத்து பி போர்டு அண்டு சி போர்டு சரிங்களா. இதுக்கு முன்னாடி நண்பர் நான் அப்படி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே மெயின், அடுத்து பவரு, அடுத்து மெயின், அப்போ அடுத்தது மெயின், அப்போ அடுத்தது இந்த இடத்துல மெயின் வந்த நண்பா இந்த இடத்துல பவர் வரணும் சரிங்களா. பவரு, அப்போ அடுத்தது நாளைக்கும் பவர் வரணும். இது நண்பா நான் ஏன் முன்னாடி எழுதி போட்டுட்டேன்னா நம்ம எல்லாமே டக்குன்னு மறந்துடுவோம் சரிங்களா. இப்போ இந்த மெயின் அது நோட் பண்ணிக்கணும்பா. ஃபஸ்ட் நான் பார்த்துடலாமா. இப்போ இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்களேன். 8 + 4 12, 12 3. அந்த 3 எடுத்து நண்பா இங்கே ஒய் போர்டுக்குள்ள ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1, அந்த 1ஆம் நம்பர் ரொம்ப கலர் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ அந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சரிங்களா. ஏன்னா நம்ம மெயின் 1, அப்போ அந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பி ஸ்லிப் பாருங்கள் 22 சரிங்களா. அதாவது சாரி நண்பா, இங்கே 23ன்னு இருக்குது. இந்த 23, அப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 5, அப்போ 5 வருது நண்பா. இங்கே ப்ளஸ் பண்ணுவோமா 5, அப்போ 5 + 3 8 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு அடுத்த நாள் மெயின் 8. அப்போ பிசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 89 ரிசல்ட்டு. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8, அந்த 8 வருது என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 8னா அது 8 தான் வரும் நம்மளுக்கு. ஏன்னா இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 17, 11 சிங்கிள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8. அப்போ 2 நாள் மெயின் வந்துச்சு. அப்போ அடுத்து பவர் 2 நாள், அப்போ 8க்கு பவர் 3 சரிங்களா. இப்போ இங்கே 2 போர்டு இருக்குது, பி போர்டு இருக்குது, சி போர்டு இருக்குது. இந்த 2 போர்டு நம்ம ஏதாச்சும் ஒரு போர்டு மார்க் பண்ணிக்காங்க சரிங்களா. இப்போ அடுத்தது பிசியில் பார்த்திங்கன்னா 33, அப்போ 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3, 3 + 3 பார்த்திங்கன்னா 6. அந்த 6 பார்த்திங்கன்னா 8 வந்து இங்கே ப்ளஸ் பண்ணுவோமா 6, அப்போ 6 5 11, 11னா 2, அப்போ 2க்கு பவர் 7ன்ட்டு வந்துக்கணும். ஏன்னா 2 நாள் நம்ம பவரு, அப்போ இங்கே 7. இப்போ பவர் 2 நாள் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ அடுத்து மெயின் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ பி போல் பார்த்திங்கன்னா 7, சி போல் பார்த்திங்கன்னா 1, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8. அந்த 8 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ப்ளஸ் பண்ணுவோம், அதாவது ஒய் போர்டுக்குள்ளே 8 + 3, 8 3 11, 11 2 சரிங்களா. இப்போ 2ஆம் நம்பரு இது நம்பர் மெயின். அப்போ நம்மளுக்கு இன்னொரு மெயின் வரணும் சரிங்களா. இப்போ பிசியில் பார்த்திங்கன்னா 20, இது 20னா சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2, ஏன்னா 2 + 0 2 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த 2 எடுத்து நண்பா இந்த ஒய் போர்டு கூட 2 ப்ளஸ் பண்ணால் 6, அப்போ நம்மளுக்கு 6 தான் வரணும் சரிங்களா. இப்போ 6, அந்த 6 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டு. இப்போ நண்பா 2 மெயின் முடிஞ்சிச்சு, அது 2 பவர் ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 11, 5 + 6 பார்த்திங்கன்னா 11. அந்த 11 எடுத்து வந்து நண்பா 11னா நம்ம 2 எடுப்போமா, அந்த 2 எடுத்து இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். ஒய் போர்டில் ப்ளஸ் பண்ணால் 9. இப்போ 9க்கு பவர் சரிங்களா. ஏன்னா 2 டைம் தான் அது. அப்போ இங்கே பவர், அப்போ நாளைக்கும் பவர் வரணும் சரிங்களா. ஏன்னா 2 டைம் மெயின், அடுத்து 2 டைம் பவரு, அடுத்து 2 டைம் மெயின், அப்போ 2 டைம் பவர் சரிங்களா. க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டைம் மெயின் வந்துடுச்சு, அப்போ 2 டைம் பவர் வரணும். அந்த மெத்தட் தான் போயின்னு இருக்கேன். நாளைக்கு பாருங்கள் சரிங்களா. இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிக்க பிசி 2 ப்ளஸ் பண்ணினா 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 4,
அந்த 4 எடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த 8 கூட ப்ளஸ் பண்ணுவோமா. அப்போ 8 நாள் 12, 12னா 3 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், பவர் வரணும் இதில். அப்போ 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8 சரிங்களா. அப்போ நாளைக்கு 8ஆம் நம்பர் தான் ஆல் போர்டு சரிங்களா நண்பா. அப்போ நாளைக்கு 8 இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இங்கே ஏ போர்டு, மீது எல்லாமே பாருங்கள் பி போர்டு அண்டு சி போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஏன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம் இங்கே ஒரு டைம் ஆடினு இருப்பான், அடுத்து இங்கே ஒரு டைம் ஆடி இருக்கான் சரிங்களா. அது மாதிரி இருக்கும்போது 2 டைம் ஆடின்னு இருக்கான். அது மாதிரி இருக்கும்போது சி போர்டுக்கு கொஞ்சம் சரிங்களா, கொஞ்சம் டார்கெட் அதிகமாக பண்ணுங்கள். ஆனால் பி போர்டுக்கு தான் முழுக்க நண்பர் பி போர்டுக்கு வர மாதிரி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பி போர்டு தான் அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டு, இங்கேயும் பாருங்கள் பி போர்டு, இங்கேயும் பி போர்டு, இங்கேயும் பி போர்டு, அடுத்து ஒரு நாளைக்கு கேப்பிட்டு திரும்பி பி போர்டு வந்து இருக்குது சரிங்களா. அதனால் இது பி போர்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சப்போர்ட்டுக்கு வேணால் தான் நண்பா சி போர்டு போகணும். ஏன்னா சி போர்டுக்கு 2 டைம் இருக்குது, ஏற்கனவே 2 டைம் தான் இருக்கான். இந்த 3 அந்த 3 அழிச்சிட்டாலுமே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் அன்றைக்கி 3 தான் சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு இங்கே சி போர்டு ஒரு டைம் 6 அடிக்கிறான், ஒரே ஒரு டைம் ஏ போர்டில் 1 ஆடி இருக்கான். அப்போ பி போர்டுக்கு 8, அப்படி சப்போர்ட்டுக்கு இல்லைனா தான் அது ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இது ஆல் போர்டு கணக்கு தான். இந்த 8 பார்த்திங்கன்னா ஆல் போர்டு. இது அதிகமாக வரக்கூடிய போர்டு எதுனா பி போர்டு தான் அதிகமாக சரிங்களா. சப்போர்ட்டுக்கு வேணால் தான் அது ஏ போர்டா பி போர்டா, அதாவது ஏ போர்டா சி போர்டா சரிங்களா. நோட் பண்ணிக்கலாம். அதனால ஆல் போர்டு சரிங்களா. இப்போ வாங்க நம்ம அடுத்த மெத்தடுக்குள்ளே போயிடலாமா. இப்போ அடுத்த மெத்தட் நண்பா ஒன்றும் இல்லை. இப்போ பி போர்டு ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதாவது ஸ்கொயர்னால் இருக்கிற நம்பர் 2 ப்ளஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். இந்த 3 ப்ளஸ் 3 பார்த்திங்கன்னா 6ன்னு வருமா. ஏன்னா அது பி போர்டு ஸ்கொயர். இப்போ எப்படி பண்ணுறீங்கன்னா இருக்கிற நம்பர் டபுளாக ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ 3 ப்ளஸ் 3னா 6, அந்த 6 எடுத்து என்ன பண்ணுறோம் ஒய் போர்டில் மைனஸ் பண்ணுறோம் சரிங்களா. மைனஸ் பண்ணுறோம் 6 எடுத்து வந்து ஒய் போர்டில் மைனஸ் பண்ணினா அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5, 6ல் 5 போனால் 1, 1க்கு பவர் 6. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் மெயின் நண்பா சரிங்களா. இந்த இடத்துல மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா, மெயின். அடுத்து பி போர்டில் இங்கே 7 இருக்குது சரிங்களா. இந்த 7 7ல் 14, 14னா 5, அந்த 5 எடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒய் போர்டில் மைனஸ் பண்ணுவோம். அப்போ -5. அப்போ 5ல் 3 போனால் 2, அப்போ 2க்கு பவர் 7. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து இருக்கணும். இந்த நம்பர் 2ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. இங்கே மெயின். இப்போ அடுத்தது பி போர்டில் 2 இருக்குது. அப்போ 2 ப்ளஸ் 2 பார்த்தீங்கன்னா 4. அந்த 4 எடுத்து வந்து நண்பா இங்கே மைனஸ் பண்ணினா அதே நம்மளுக்கு 4ல் 4 போனால் 0. அப்போ 0 இல்லைனா 5, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5. அப்போ இந்த இடத்துல பவர், ஏன்னா நமக்கு 0 தான் கிடச்சி, 0க்கு பவரில் பாஸ் இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ 5 ப்ளஸ் 5 10, 10னா 1. அப்போ அந்த 1 எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ 7ல் 1 போனால் 6, அந்த 6 நம்பர் 11 ஏ போர்டு சரிங்களா. அப்போ அந்த 6 இங்கே வந்து மெயின் வந்து இருக்குது. அப்போ மெயின் பவரு, அப்போ மெயின் கூட போயிடலாம் சரிங்களா. மெயின் கூட போயிடலாம் நண்பா. சப்போர்ட்டுக்கு தான் நம்மளுக்கு பவரு, ஆனால் மேக்ஸிமம் மெயின். ஓகேவா, புரிஞ்சுங்களா. ஏன்னா மெயின் அடுத்து பவரு, அடுத்து மெயின் சரிங்களா. இந்த ஃபார்மெட்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே 4 இருக்குது. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 ப்ளஸ் 4 சரிங்களா. அப்போ 8, அந்த 8 எடுத்துன்னு வந்து நம்ம ஒய் போர்டில் மைனஸ் பண்ணினா நம்மளுக்கு 0 சரிங்களா. நம்மளுக்கு 0 இல்லைனா 5 சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு 0 தான் மெயின், 5 பவரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 0 கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி, அதாவது 0 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து விளையாடுங்க. சப்போர்ட்டுக்கு தான் 5 சரிங்களா. பார்த்துக்கோங்க, நம்ம ஆல் போர்டுக்கு என்ன கொடுத்துருந்தோம் என்ன பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 80, 85 சரிங்களா. அந்த 80 நம்பர் கொஞ்சம் அதிகமாக பேரிட்டி பார்த்திங்கன்னா 80 கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. 85ல் சப்போர்ட்டு தான் சரிங்களா. சரி வாங்க நம்ம அடுத்த கெஸிங்குள்ளே போயிடலாமா. இப்போ நண்பா நம்ம கொடுக்குற மெத்தட் நண்பா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் சரிங்களா. ஏன்னா அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது எல்லா நம்பர்களும், அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு 3 டிஜிட்டில் மட்டும் ஒரே ஒரு நம்பர் இல்லைனா ஒரு பாக்ஸ் சரிங்களா. இது மாதிரி தான் கொடுப்பேன். உங்கள் கணக்கோட ஒத்துவனா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஒய் போர்டையும் நம்ம ஒய் போர்டு சரிங்களா. இப்போ இந்த ஒய் போர்டு இருக்குல்ல, நம்ம ஒய் போர்டு பார்த்திங்கன்னா ஒய் போர்டையும் டி போர்டு சரிங்களா. இந்த ஒய் போர்டையும் டி போர்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது 2 ப்ளஸ் பண்ணிப்பா 5 ப்ளஸ் 9, அப்போ 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 5. அந்த 5 எடுத்து நண்பா சி போர்டில் மைனஸ் பண்ணுறீங்க. புரிஞ்சிக்கலாம், மெத்தட் புரிஞ்சிங்களா. ஃபஸ்ட்டு ஒய் போர்டையும் டி போர்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், வரக்கூடிய நம்பர் எடுத்து வந்து சி போர்டில் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 5, அந்த 5 எடுத்து வந்து சி போர்டில் மைனஸ் பண்ணிங்கன்னா 2. அப்போ அந்த 2க்கு பவர் சரிங்களா.
இந்த இடத்துல பவர் நண்பா. இப்போ அதே மாதிரி இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுங்கள். 10னா 1, அந்த 1 எடுத்து நண்பா சி போல் மைனஸ் பண்ணால் 0 சரிங்களா. இந்த 0 மெயின். சரி நண்பா. இப்போ அடுத்தது இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 8 + 4, 8 4 12, 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 3, அந்த 3 எடுத்து சி போல் மைனஸ் பண்ணினா அதே நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போ 3 பவர் 8 இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 சரிங்களா. அப்போ இங்கே மெயினாகவே வருது. இப்போ அடுத்தது ஃபஸ்ட் 2 நம்பர் சரிங்களா. இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். 7, ஏன்னா 9 + 7, இன்னும் 9 கூட எந்த நம்பர் கூட்டினாலுமே அதே நம்பர் தான் ரிட்டன் ஆகும் சரிங்களா. இப்போ 9னா 7 சரிங்களா. ஏன்னா 9 + 7 பார்த்தீங்கன்னா 16, 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 7, அந்த 7 விட்டு நண்பா இங்கே சி போல் மைனஸ் பண்ணினா 6 - 7, அப்போ 7 6 போனால் 1, அந்த 1க்கு பவர் சரிங்களா. இந்த இடத்துல பவர் இப்போ புரிஞ்சுங்களா. இப்போ பவர் அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு அதில் ஒரு மெத்தடில், அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் இது 2 ப்ளஸ் பண்ணால் 8 8 16, 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 7 சரிங்களா. சி போல் என்ன இருக்குது 9, அப்போ -9, இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 9ல் 7 போனால் நம்மளுக்கு 2 சரிங்களா. அப்போ 2க்கு பவர் 7. நாளைக்கு இந்த 2ல் ஒரு நம்பர் சரிங்களா. இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக போகிற நம்பர் பார்த்திங்கன்னா பவரு மெயின் சரிங்களா. அப்போ பவர் வந்துருச்சு. அப்போ நாளைக்கு மெயின் வரணும். ஆனால் இதுதான் நண்பா நான் பவர் தரேன். ஏன்னா இன்னொரு மெத்தட் நண்பா பவர் தான் வர மாதிரி காமிக்குது சரிங்களா. ஏன்னா அது இன்னொரு மெத்தட் நண்பா பவர் வர மாதிரி காமிக்குது. அது எப்படின்னா நம்ம எப்பவுமே வழக்கமாக பார்க்க மெத்தட் தான் நண்பா. அதாவது ஒய்போர்டு ஸ்கொயர் பண்ணுவோம்ல, ஒய்போர்டு ஸ்கொயர் பண்ணி நண்பா இது ஒரு மெத்தட் நண்பா. நம்ம 2 7 எடுத்துன்னு இருக்கோம் சரிங்களா. அதாவது 2 இல்லைனா 7 எடுத்துன்னு இதில் பார்த்தீங்கன்னா பவரு மெயின், அப்போ பவரு திருப்பி மெயின் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா. ஆனால் இந்த மெத்தட் நண்பா நம்மளுக்கு ஒரு கண்டினியூ 5 நாள் தான் பாஸ் ஆகுது. நம்ம இருந்தாலும் நண்பா இன்னொரு மெத்தட் பார்ப்போம்ல, இது போன வீடியோவில் பார்த்துன்னு இருப்போம் சரிங்களா. அதாவது ஒய்போர்டு ஸ்கொயர் பண்ணுவோம். ஒய்போர்டு நண்பா இந்த நம்பர் சரிங்களா. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ 5 5 10, 10 நண்பா 1, அந்த 1 எடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம சி போல் மைனஸ் பண்ணுவோம்ல. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 8 8 16னா 7, அப்போ 7க்கு 9, அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இல்லைனா 7ன்னு கிடைக்கும் சரிங்களா. இது நண்பா பாருங்கள் 5 5 10, 10னா 1, அந்த 1 எடுத்து இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2க்கு பவர் 7, அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே பவர் சரிங்களா. பவரு இப்போ இங்கே இருக்கிற 3, அப்போ 3 + 3 6, 6 வெட்டு நண்பா இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 6ல் 1 போனால் சரிங்களா. 3 3 6, 6ல் 1 போனால் 5, 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0 சரிங்களா. 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0, இங்கேயும் பவர் பாஸு. இப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ 4 4 8, அந்த 8 எடுத்து நண்பா சி போல் மைனஸ் பண்ணிங்கன்னா அது 8 தான் கிடைக்கும். அப்போ 8க்கு 3 பவரு சரிங்களா, 3 பவரு. இப்போ இங்கே 7 இருக்குது. இப்போ 7 14னா 5, 5 எடுத்து நண்பா இங்கே சி போல் நேற்று 6, அப்போ 6ல் 5 போனால் 1, அந்த 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6 சரிங்களா. இங்கேயும் பவரு. அப்போ அந்த மெத்தடில் நம்ம நாளைக்கும் பவர் சரிங்களா. ஏன்னா பவர்னு போயின்னு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது நாளைக்கும் பவர் வரலாம் சரிங்களா. இங்கே 8 8 16னா 7, அப்போ சி போல் எனக்கு 9, அப்போ 9ல் 7 போனால் 2, இப்போ 2க்கு பவர் தான் 7 சரிங்களா. அதனால் நண்பர் நான் 7 தரேன் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற மெத்தட் நண்பர் நான் பார்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் சரிங்களா. நண்பா நான் பார்த்திங்கன்னா 8 சரிங்களா. அதாவது நண்பா 8 8 7 0 சரிங்களா. அப்படி இல்லைன்னா 8 7 5 சரிங்களா. ஏன்னா எனக்கு 0 இல்லைனா 5 ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும். ஆனால் 0 வருமா 5 வருமா அது மட்டும் தான் நம்ம தெரியல சரிங்களா. மீதிப்படி 8ஆம் 3ல் அது 8 ஸ்ட்ராங்கு, 7 2 பார்த்திங்கன்னா 7 தான் ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு 870 875 சரிங்களா. இது எந்த போர்டுக்கு வரும்னு சொல்லிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி இது நண்பா 8 பார்த்திங்கன்னா நான் பி போர்டு சி போர்டுக்கு மட்டும்தான் 8 வரும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. மீதி போர்டில் சப்போர்ட் தான் சரிங்களா. இது பாக்ஸ் போர்ட்டில் நண்பா அந்த நம்பர் தான் வரும். அதே மாதிரி நண்பா இங்கே 920 சரிங்களா. இந்த 920 இந்த 0 இங்கே பி போர்டு சரிங்களா. அடுத்து இங்கே இருக்கிற 9 பி போர்டு. அது மாதிரி இங்கே 2க்கு 7ன்ட்டு வந்துடலாம். ஏன்னா முல்லாம் பவர் மட்டும் தான் நண்பா. இங்கே 0க்கு பவர் 5, அடுத்து 9க்கு பவர் 4, அடுத்து 2க்கு பவர் 7ன்ட்டு நாளைக்கு பி போர்டு கூட 7 வரலாம் சரிங்களா.
இப்போ பி போர்டு 7னா சரி நண்பா, பி போர்டுக்கு 7னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சி போர்டுக்கு, ஏன்னா பி போர்டை சி போர்டு தான் 8, அப்போ 8 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 0 இல்லைனா 5 சரிங்களா. இந்த மாதிரி தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டும் போயிடலாம். அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்துடலாம், அப்படின்னா ஏ போர்டும் போயிடலாம் சரிங்களா. இது ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நண்பா, இது வந்து கணக்கில் இருக்குது, அதான் தரேன் சரிங்களா. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 2 நம்பரும் நான் பாக்ஸ் கொடுத்துட்டேன் சரிங்களா. உங்களுக்கு இந்த 2 நம்பரில் எந்தெந்த போர்டில் உட்காந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு குறைந்த அமௌண்ட்டில் ஒரு வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. இது 2 நம்பர் தான் பாக்ஸு. இதில் முழுக்கும் நண்பா ஒரு நம்பர் தான் கொடுத்துனுக்கணும் சரிங்களா. ஆனால் எனக்கு 0-5லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அது எந்த நம்பர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 8 7 சரிங்களா, 8 7, அதனால் ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 87 78 சரிங்களா, சிங்கிள் நம்பர் தான் 87 78. அதே மாதிரி ஆல் போர்டு சரிங்களா, ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 8 தான் நண்பா சரிங்களா. எந்த ஒரு மாற்றம் இல்லை, இது 2 நம்பருமே வரணும் சரிங்களா. அதனால தான் ஆல் போர்டு 2மே கொடுத்துட்டேன். நாளைக்கு இந்த 2 நம்பருமே ஆல் போர்டு வரணும். இது முழுக்க நண்பா கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி யாராச்சும் புக்கிங் போகிறதுக்கு ஏதாச்சும் எங்கேயாச்சும் பிரச்சனை, நமக்கு விழுந்தா ரிசல்ட் அமௌண்ட் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதாவது நம்ம ஒரு 30 ரூபா கட்டி ஒரு விளாட்றோம்னா நம்மக்கிட்ட அந்த 30 ரூபா தான் பெரிய அமௌண்ட்டே. அதை வச்சு எதாவது வந்தால் ஏதாச்சும் 10,000 ஒரு 20,000 வந்தால் கூட நமக்கு லக்கு தானே சரிங்களா. அதனால தான் அதுவும் ஏமாற்றிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ கடுப்பாகும் சரிங்களா. அதனால தான் இந்த நம்பருக்கு வந்து முடிஞ்ச நம்ம புக்கிங் போட்டுக்காங்க. உங்களுக்கு வந்து உளுந்த அமௌண்ட் கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துருவாங்க. 70 92 38 84 அடுத்த நம்பர் 94. இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 மெசேஜ் பண்ணணும்பா. அவங்க உங்களுக்கு டியர் மற்றும் கேரளா புக்கிங் எடுத்துக்கிறாங்க சரிங்களா. 70 92 38 84 94. இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 மெசேஜ் பண்ணணும்பா, அவங்க கேரளா புக்கிங் எடுத்துக்காங்க. அதே மாதிரி உளுந்த அமௌண்ட்டு கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க சரிங்களா. நாளைக்கு பாருங்கள், நம்ம கொடுக்குற நம்பர்லாம் ஒரு சிங்கிள் போர்டு சிங்கிள் நம்பர் தான் எப்பவுமே கொடுப்பேன். ஆனால் நாளைக்கு நம்பர் மிஸ் ஆகக்கூடாது சரிங்களா. அந்த ஒரே காரணம் நான் பாக்ஸ் கொடுத்துட்டா 2 பாக்ஸ் தான். உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரிங்களா. சரி நண்பா, 870 பாக்ஸு 875 பாக்ஸு சரிங்களா. அதே மாதிரி ஏபி பிசி ஏசிக்கு 87 78 சரிங்களா. ஒரு நம்பர் ஹிட் ஆகணும். ஆல் போர்டுக்கு 7 8 தான் சரிங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஏன்னா 0 5 ஆல் போர்டு கொடுக்க முடியாது நண்பா, ஏன்னா 0 வர மாதிரி இருக்குது 5 வர மாதிரி இருக்குது சரிங்களா. அதனால் ஆல் போர்டாக தரல. இவ்வளோ தான் அதாவது என்னுடைய மெத்தடில் இந்த நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கோடு ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்து நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா, பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. சரி நண்பா, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.